ஹாய் ஒருவன், இன்னைக்கு நம்ம என்ன காலேஜ் ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா டேனிஷ் ஐடெக். ஃபீஸ் கம்மியாக நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணும், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டோடு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கல்லூரியை அணுகலாம். டொனேஷனும் கிடையாது, ஃபீஸ் கம்மியாக நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூரில் பிச்சனூரில் இருக்குது. டேனிஷ் ஐடெக், டிஏஐடின்னு சொல்லுவாங்க. 2349 கவுன்சிலிங் கோடு. ஸோ கண்டிப்பாக இந்த காலேஜ் போடுறதுக்கான காரணம் நான் சொல்லிட்டேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம விசாரித்ததில் எப்படி இருக்குது இந்த கல்லூரி, எப்படி இருக்குது ஹாஸ்டலு, எப்படி வந்து பிளேஸ்மெண்ட் இருக்குது, எப்படி வந்து காலேஜ் ஸ்ட்ரிக்டாக இருக்கா இல்லை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பசங்கிட்டே நம்ம விசாரித்ததில் நமக்கு கிடைச்ச அவுட்புட் என்ன அப்படின்னா, காலேஜ் வந்து லிபரலும் கிடையாது, மாடரேட்டும் கிடையாது, ரொம்ப லிபரலும் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டும் கிடையாது, மாடரேட்டாக தான் இருப்பாங்க. சரிங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி வைஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா, அவங்க வந்து தமிழ்நாட்டில் 35th ரேங்க் எடுத்திருக்காங்க 400 காலேஜில். அதாவது 417 கல்லூரியில் 259 கல்லூரி நான் அட்டானமஸ். போன வருஷம் இவங்க நான் அட்டானமஸாக தான் இருந்தாங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி வைக்கிற கொஸ்டின் பேப்பரில் 4 வருஷத்தோட அந்த 4 இயரோட பசங்களோட சேர்த்து டேட்டாவில் அவங்க பாஸ் பர்சன்டேஜுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 35th ரேங்க்கில் இருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் விச் மீன்ஸ் நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பசங்களும் அது வந்து சொன்னாங்க, சார் அகாடமி வைஸ் அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஆல் கிளியர் பண்ணி வைப்பாங்க, கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் செகண்ட் இயர்லேருந்தே அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கை தொடங்கிடுறாங்க. அண்ட் இன்டர்ன்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 3rd இயர்லேருந்தே தொடங்கிறாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் வந்து பக்காவாக இருக்குது. அதுன்னு ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் வச்சுருக்காங்க. இவங்க வந்து ஃபுட் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் கோர்ஸ் எல்லாம் வச்சிருக்கனால அதுக்குமே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி கூட டைப் பண்ணி வச்சிருக்காங்கிறது பசங்களே சொல்றாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வந்து 21 lakhs per annum வந்து ரீசெண்ட் இயர்ஸில் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமும், அதாவது 4 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் பையன் பாஸ் அவுட் ஆனவங்களுக்கு கூட யாருக்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் கிடைக்கலையோ அவங்களுக்குமே இப்போ ஆஃபர்ஸ் வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஆஃபர்ஸ் வந்தால் சொல்கிறாங்க, அதாவது இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க, அதாவது ஹையர் பண்ண யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்குமே அந்த சான்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. அண்ட் ஆல்சோ இது இந்த வருஷம் அட்டானமஸ் ஆக போகுது, யூஜிசி அப்ரூவல் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்டட் 2013 இந்த கல்லூரி NAC வாங்கியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ 35th ரேங்க். இதுதான் நான் பெருசாக பார்க்குறேன். ஓகேங்களா? அண்ட் இது பாருங்கள், அவார்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு மிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்கள், அதாவது யூனியன் கேபினெட் மினிஸ்டர், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க வந்து அவார்ட் கொடுத்துருக்குறாங்க. இது மிகப்பெரிய விஷயம். அண்ட் ஆல்சோ வந்து ரீசென்ட்லி சைன்ட் அண்ட் MOU வித் யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பர்க் அண்ட் லுசிகா அண்ட் ஜாம்பியா. இவங்க கூட இந்த யூனிவர்சிட்டி கூட எல்லாம் MOU சைன் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன, டைப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், பசங்களை நல்ல இடத்துல பிளேஸ் பண்ணி கொடுக்கணும், ஹை சேலரியில் பிளேஸ் பண்ணி கொடுக்கணுன்ட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 9 lakhs per annum வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஹை நம்பர், குட் நம்பர். அண்ட் ஃபீஸ் வந்து பாருங்கள், காலேஜ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 80,000 முடி தான், ஃபீஸ் கம்மி தான். ஸோ ஹாஸ்டலுக்கு வந்து லாண்ட்ரி எல்லாமே சேர்த்து, ஹாஸ்டல் ஃபுட்டு எல்லாமே சேர்த்து 85,000 தான். இது வந்து கம்மியாக தான் நான் பார்க்குறேன் கோயம்புத்தூரில். அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து 3D பிரிண்டிங், அதான் ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷனுக்கு வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி, கம்ப்யூட்டருக்கு வச்சுருக்காங்க, அதாவது கம்ப்யூட்டர் கோர்சஸ்க்கு. மெடிக்கல் டெக்னாலஜி, பயோமெடிக்கலுக்கு வச்சுருக்காங்க. ஃபுட் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் பாருங்கள், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜிக்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இண்டஸ்ட்ரி கூட டைப் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரிசர்ச் அதுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ மொத்தம் 9 கோர்ஸ் வச்சுருக்காங்க. 200+ கம்பெனி விசிட் பண்ணுறாங்க. 81% பிளேஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா 360 இன்டேக் வச்சுருக்காங்க. இன்டேக் கம்மி தான், ஏன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குறோனால. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். பார்த்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இது வந்து வெப்சைட்லேருந்து எடுத்தது, பசங்க சொல்லி மென்ஷன் பண்ணி இது சொல்கிறதுனால நான் வெப்சைட்டில் போய் எதுக்கும் பார்த்ததில் இது கிடச்சது, நான் எடுத்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஹேனோடால், அதுக்கப்புறம் TNXT, அதுக்கப்புறம் அந்த ஆல்ஃபா மெடிடெக் அண்ட் பாம்ப்ளோ, இதெல்லாம் 3D பிரிண்ட்ஸ், இது எல்லாமே வந்து டைப் பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இண்டஸ்ட்ரி கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஸ்டடீஸ் தான் அவங்க பண்ணுறாங்க. என்ன தான் வந்து நான் அட்டானமஸ் கல்லூரியாக இருந்தாலும் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக தான் பண்ணுறாங்க. உள்ள அதான் அகாடமி வைஸ் அவங்க படிக்கிறது அப்படி. ஓகேவா? இப்போ அட்டானமஸாக மாறிடுச்சு இந்த வருஷம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வேகன்சி போட்டிருக்கு சார். என்ன சார் கட் ஆஃப் போடல? இந்த கல்லூரியில் கட் ஆஃப் போகிறதுக்கு, ஏன்னா வந்து
சீக்கிரமாக காலேஜ் ரிவ்யூ போடணும், அதுக்காக தான் அது ஆராய்ச்சி பண்ணி நான் போடல. இருந்தாலும் சொல்லிடுறேன், இந்த காலேஜ் உள்ளே போகிறதுக்கு சிஎஸ்சி, ஏடிஎஸ், ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி இதில் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக 150க்கு மேலே இருந்தால் 160க்கு மேலே இருந்தால் சிஎஸ்சி மட்டும் 160க்கு மேலே இருந்தால் போயிடலாம் ஏடிஎஸும். அண்ட் மீதி சைபரு ஏஎம்எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே இருந்தால் போயிடலாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோமெடிக்கல் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 140 to 145 இருந்தாலே போயிடலாம். அண்ட் ஆல்சோ ஐடியும் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வேகன்சி லிஸ்ட், எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறது ஃப்ரெஷ்ஷாக நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது சீட் ஆட் பண்ணியிருக்காங்க, அதுவுமே இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு தேவைப்படாது, நீங்கள் வந்து அந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் வந்து நம்ம டிஎன்ஏ வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன கோர்ஸ் வச்சுருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசிஇ, ஏஏடிஎஸ், பயோமெடிக்கல், விச் மீன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. ஏஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, ஃபுட் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், ஐடி. ஸோ இந்த கல்லூரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு வந்து சாய்ஸ் பில்லிங் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ டைம் இருக்குது, நீங்கள் போய் தயவுசெய்து விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு கல்லூரி விசிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ நான் சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியணும்ல. நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்பா, ஒரு 11 பேர்த்துக்கிட்டேயாவது கேட்டிருப்பேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் ஏஸ் அ யூடியூபராக நம்புறீங்களா என்னன்னு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் தனியாக ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் இந்த காலேஜ் மிஸ் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதனால தான் இந்த வீடியோவை நான் போகிறதுக்கான காரணம். கம்மி ஃபீஸில் ஹை குவாலிட்டி எஜுகேஷன், நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட, நல்ல ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஸ்டடீஸோட படிக்கணும், நல்ல கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கல்லூரி நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். கண்டிப்பாக அடுத்த காலேஜ் ரிவ்யூவோடு வரேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், லோ ஃபீஸ் காலேஜும் போடுவேன், ஹை ஃபீஸ் காலேஜும் போடுவேன், டயர் 1ம் போடுவேன், டயர் 2, டயர் 3 போடுவேன். எல்லா காலேஜ் பற்றியும் போடுவேன் தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ முடிஞ்சளவு சாய்ஸ் பண்ணி வரதுக்குள்ளே முக்கால்வாசி காலேஜ் நான் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தேங்க்யூ.